நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் மெடிக்கல் செக்கப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் மெடிக்கல் செக்கப் பண்ணி அதில் ஃபிட் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு MOM பர்மிட் தருவாங்க. அந்த மெடிக்கல் செக்கப் பண்ணுறதுல ஏதாவது நீங்கள் அன்ஃபிட் அப்படின்னா உங்களை திருப்பி இந்தியாவுக்கே அனுப்பிடுவாங்க. மெடிக்கல் அன்ஃபிட் அப்படின்னு சப்மிட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிங்கப்பூர் போகிறது அப்படின்றது வெறும் கனவாகவே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போக பாருங்கள். அப்படி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக நீங்கள் சிங்கப்பூர் போகலாம். இதில் ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிகள் மட்டுமே இந்தியாவில் மெடிக்கல் செக்கப் போட்டு அதுக்கப்புறமேட்டு சிங்கப்பூர் போயிட்டு அங்கே மெடிக்கல் செக்கப் போடுவாங்க. பல கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் மட்டும்தான் மெடிக்கல் செக்கப் எடுப்பாங்க. நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் மெடிக்கல் செக்கப் எடுக்கிறது அப்படின்றது 100% தேவை. ஆனால் டிஇபி பாஸுக்கு மட்டும், அதாவது அந்த டிஇபி பாஸ்னா 3 மந்த் விசா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் மெடிக்கல் செக்கப் தேவையில்லை. அதை எந்த பாஸுக்கு போனாலும் மெடிக்கல் செக்கப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஓகேங்களா, வேலைக்கு போகிறவங்களுக்கு. ஸோ மெடிக்கலில் நீங்கள் அன்ஃபிட் ஆகிட்டு இந்தியா வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களால் சிங்கப்பூர் போக முடியாது. ஓகேங்களா, இந்த மாதிரி சிங்கப்பூரை பற்றின எல்லா தகவலுமே நம்ம ரெகுலராக வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். சிங்கப்பூர் வேலைவாய்ப்பு தகவலை பற்றியும் போட்டுட்ருக்கோம். இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நிறையா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஓகே. சிங்கப்பூர் போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஏஜென்ட் யாரையாவது பார்ப்பீங்க, அவங்க உங்களை சிங்கப்பூருக்கு அனுப்பி வைப்பாங்க. சிங்கப்பூர் போனோடனே மெடிக்கல் செக்கப் போடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அதில் நீங்கள் அன்ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. நீங்கள் கட்டின பணம் வேஸ்ட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே கூட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் தைரியமாக சிங்கப்பூர் போயிடலாம். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இங்கேயே ஒரு கரெக்டான ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டலாக பெரிய ஹாஸ்பிட்டலாக போயிட்டு அங்கே போயிட்டு ப்ராப்பரான மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு போயிருங்க. இப்போ சிங்கப்பூர் போனோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மெடிக்கல் செக்கப் எடுப்பாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, 50 வயசுக்கு மேலே நீங்கள் வேலைக்காக சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ECG எடுப்பாங்க. 50 வயசுக்கு கீழே இருந்தால் ECG எடுக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கம்மி பண்ணிவிட்டு திருப்பி மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வர சொல்லுவாங்க. ஸோ பிபி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிபி நார்மலாக தான் இருக்கும், திடீர்னு ஹை ஆகும், அப்புறம் லோ ஆகும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பதட்டப்படாமல் மெடிக்கல் செக்கப்புக்கு முன்னாடியே நீங்கள் ப்ராப்பராக பதட்டப்படாமல் தைரியமாக நீங்கள் போனீங்க அப்படின்னாவே பிபி இருக்காது. பிபிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பேரை தனியாக போய் உட்காந்து இருந்துட்டு வா, தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணி நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, யூரின் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அடுத்தது எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரேல பார்த்தீங்க அப்படின்னா ஜெஸ்ட்டில் எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அடுத்தது சுகர் லெவல் செக் பண்ணுவாங்க. சுகர் லெவல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது, குறையவே குறையாதுன்னா கண்டிப்பாக மெடிக்கலி அன்ஃபிட்னு சொல்லிடுவாங்க. நார்மல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லை மீடியமாக இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுப்பாங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் காதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க, ஹியரிங் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் நீங்கள் எதுலையாவது அன்ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர்லேருந்து வந்துட வேண்டியதான். சரி பண்ண வேண்டிய ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சரி பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை திருப்பி தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி விசன் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. விசன் அப்படின்னா கண். எல்லாருக்குமே கண் ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா ஒர்க்கர்ஸுக்குமே ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. 2 கண்ணும் நல்லா தெரியுதா அப்படின்றத பார்ப்பாங்க. கண்ணாடி போட்டிருக்கவங்க சிங்கப்பூர் போகலாமான்னு கேட்டால் தாராளமாக போகலாம். ஆனால் நீங்கள் கண்ணாடி போட்டோ போடாமலோ மினிமம் உங்களோட பார்வை 6/12, 2 கண்ணுமே 6/12 பவர் இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை வச்சுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, சில பேருக்குலாம் கண்ணாடி போட்டுமே ரொம்ப பவராலாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கண்ணாடியோட பவரை பார்ப்பாங்க. ஓகேங்களா, வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் 6/12 இருக்கணும். ஓகேங்களா, கலர் விஷன். அடுத்தது கலர் பிளைண்டு பார்ப்பாங்க. கலர் பிளைண்ட் யாருக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐபி வரும் பார்த்தீங்களா, அந்த ஐபியில் நீங்கள் என்ன உங்களோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆக்குபேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை, நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போகிறீங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் ஒர்க்கர்னு போட்டிருப்பாங்க. இல்லை நான் எலக்ட்ரீஷியனாக போகிறேன் அப்படின்னா எலக்ட்ரீஷியன் அப்படின்னு ஐபியிலே போட்டிருப்பாங்க. இல்லை நான் டிரைவராக போகிறேன் அப்படின்னா டிரைவர்னு போட்டிருப்பாங்க. இல்லை டிரைவர் கம் ஒர்க்கர் அப்படின்னா டிரைவர் கம் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக உங்கள் ஐபியிலே நீங்கள் என்ன வேலைக்காக போகிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஐபியில் உங்களை எலக்ட்ரீஷியனோ இல்லை டிரைவர் கம் ஒர்க்கர் இல்லைனா டிரைவர் இந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கலர் பிளைண்ட் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா எலக்ட்ரீஷியன் அப்படின்றப்ப கண்டிப்பாக சிகப்பு பச்சையெல்லாம் தெரியணும். அதே மாதிரி தான் டிரைவருக்கும் கண்டிப்பாக
கண்டிப்பாக அந்த கலர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் கலர் பிளைண்ட் செக் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போனீங்க அப்படின்னா கலர் பிளைண்ட் செக் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு ஒரு கலர் மட்டும் சரியாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு 2 கலர் சரியாக தெரியலம்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூர் போகையில எலக்ட்ரீஷியனாவோ இல்லை டிரைவராகவோ போகாதீங்க. ஓகேங்களா? மற்றபடி வந்துட்டு நீங்கள் மற்ற ஜென்ரல் ஒர்க்கராக போனீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். கலர் பிளைண்ட் இருக்கவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி டெஸ்ட் கண்டிப்பாக வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் பாசிட்டிவாக இருந்தாலும் நீங்கள் மெடிக்கல் அன்ஃபிட்னு சொல்லி உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து ரொம்ப இன்னும் நிறையா டெஸ்ட்டு இருக்குது. ஆனால் வந்து நமக்கு புரிகிற மாதிரி அப்படின்னா இந்த டெஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஃபிட் அப்படின்னா தான் வந்துட்டு வேலைக்கு போக முடியும். ஓகேங்களா? வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. எஸ்சி தமிழன் அப்படின்ற வெப்சைட் மூலமாகவும் எஸ்சி தமிழன்ற யூடியூப் சேனல் மூலமாகவும் ஜாப் வேகன்சிஸ் நிறையா வந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாமே நம்பிக்கையாக தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எஸ்சி தமிழன் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வேலைவாய்ப்பு தகவல் நிறையா போடுறாங்க. அது மூலமாகவும் நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் வர முடியும். முன்பணம் இல்லாமல் எஸ் பாஸ், இ பாஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.